கீழடி ஆய்வறிக்கையில் சந்தேகம் இருந்தால் உயரதிகாரிகளை கொண்டு மத்திய அரசால் ஆய்வு மேற்கொள்ள முடியும் என்று தொல்லியல் ஆய்வாளர் சாந்தலிங்கம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர், தமிழர் நாகரிகம் தொன்மையான நாகரிகம் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என குற்றம் சாட்டினார். அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கை முழுக்க முழுக்க கள ஆய்வில் இருந்து பெறப்பட்ட அறிக்கை. இதில் அவர்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் அவர் கண்டுபிடித்து கொடுத்த தொல்பொருட்கள் அனைத்தும் பெங்களூரிலே அவர்கள் துறையிலே இருக்கின்றன. வேறு ஒரு அதிகாரியை அவருடைய மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரியை கூட நியமித்து அவற்றை மறுபரிசீலனை செய்து அவர் சொன்னது சரியா இல்லையா என்பது தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். பிராந்திய உணர்வோடு சில ஆய்வாளர்கள் செயல்படுகிறார்கள் என்று நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். வட இந்தியாவிலும் பிராந்திய உணர்வோடு ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தென்னிந்தியர்கள் மட்டும் எந்த வகையில் குறைவு? நீங்கள் வட இந்தியர்களையும் தென்னிந்தியர்களையும் ஒன்றாக ஒரு குழுவாக அமைத்து இந்த ஆய்வுப் பொருட்களை பரிசீலனைக்கு உட்படுத்துங்கள். தமிழர் இந்தியாவினுடைய தொன்மையான நாகரிகம் எது? அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தான், அதற்குடைய மோதல் போக்கு தான் இதற்கு காரணம். எனவே அவர்களால் தமிழர் நாகரிகம் வேதகால நாகரிகத்திற்கு முந்தியது என்பதை ஏற்க முடியவில்லை. எனவே தான் இந்த குளறுபடிகள் முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன.